Hi, hello, வணக்கம் and welcome to sarathytechtamil official YouTube channel. Okay friends, இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து எல்லாரும் KINEMAST வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ALIGHTMOTIONல வந்து கஸ்டமா வந்து நம்ம ஓன் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படினு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ அதே மாதிரி நம்ம இப்ப KINEMASTல வந்து எப்படி கஸ்டமான ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ அப் டு எண்ட் மட்டும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல்ல போட்டு விட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல அடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் எந்தெந்த ஆப்னு பார்த்தீங்க அப்படின்னா KM ஃபாண்ட் இன்ஸ்டாலர், கைன்மாஸ்டர், அந்த ரெண்டு ஆப் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கஸ்டம் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ALIGHTMOTION வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்பும் இல்லாமல் ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் கைன்மாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். KM ஃபாண்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கும் கைன்மாஸ்டரோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கைன்மாஸ்டர் வச்சுருக்கேன் ப்ரோ. நீங்கள் வந்து இந்த KM ஃபாண்ட் இன்ஸ்டாலர் ஆப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் வந்து அப்படி தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதாவது இந்த கஸ்டம் ஃபாண்ட் இன்ஸ்டாலருக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த KM ஃபாண்ட் இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த மாதிரி பாப்பப் பண்ணிட்டு வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட பேர் கீழே போட்டிருப்பாங்க கைன்மாஸ்டர் ஃபாண்ட் மோட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை கஸ்டம் ஃபாண்ட் வந்து நாட் இன்ஸ்டால்டு அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த கைன்மாஸ்டர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைன்மாஸ்டர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ அப்படின்ட்டு நான் போயிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஃபாண்ட்டு காட்டுறதுக்காக நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு வந்து கஸ்டமாக வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சாரதி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் கைன்மாஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு லத்தீன், அது போக நீங்கள் வந்து ஏசெட்ஸ் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் காட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைப் ஃபாண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமாக வந்து இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணி காட்டலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த மறுபடியும் நம்ம அந்த KM ஃபாண்ட் இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்புக்குள்ளே போய்க்குவோம். ஸோ இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்ததையுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால் ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேலரிக்குள்ளே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில ஃபோல்டர்ஸில் நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். நான் வந்து ஃபாண்ட் வச்சுருக்க ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு செலக்ட் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலோ அல்லது சப்போர்ட் ஆகாத வெர்ஷன் வச்சுருந்தீங்கனாலோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாட் சக்ஸஸ் அப்படின்னு வரும், இல்லாட்டி நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ கைன்மாஸ்டருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இப்போ அந்த ஏ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாரதிங்கிறத தொட்டு ஏங்கிறத போயிட்டு மைட் ஃபாண்ட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமாக இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கான கஸ்டம் ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்ஸை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து லெவலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நான் உங்கள் சாரதி. இது உங்கள் சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல்.